ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நாளே வந்து தயிர் வந்து ஊற ஊற்றி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து செட்டாக இருந்துச்சு. அதை தான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் காலையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டீ குடிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் குடித்தோன்னா அந்த நாளே வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாளாக வந்து இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிட்ருக்கேன். இந்த அளவுக்கு நெல்லிக்காவும் அண்ட் இஞ்சியும் எடுத்துப்பேன். இஞ்சி தோல் செதுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவேன். அண்ட் ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துருங்க. ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் இஞ்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து ஹாட் வாட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ காஃபிக்கு பதில் இது குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. அண்ட் கார்டனில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பல்ப்ஸ் இருக்கும். அதுலேருந்து இந்த மாதிரி அழகான ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராகவே பூக்கும். நிறைய பல்ப்ஸ் ஒரே பிளான்ட்டில் இருந்தது. ஸோ அதிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நிறைய வந்து பல்ப்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு தனித்தனியாக வேறு தொட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தேன். காலையில் கார்டனில் அதை தான் பண்ணேன். காலையிலே வெயில் வரதுக்கு முன்னாடியே போய் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு 4, 5 தொட்டியில் மாற்றி மாற்றி வச்சுட்டேன். ஒரே தொட்டியில் வந்து ஒரு 2, 3 அந்த மாதிரி வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் 4 ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே மாதிரி பூக்கிற மாதிரி ஒன்றா வந்து பூத்து வரும். எவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாமே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அண்ட் அன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், சட்னி இதுதான் செஞ்சுருந்தேன். தயிர் ரெடியாக இருந்தது இல்லையா, அதில் வந்து நீர்மோர் வந்து செஞ்சுருந்தேன். இந்த தயிர் வந்து கண்டிப்பாக வந்து தயிராக சாப்பிட்றத விட மோர் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மோர் ரெசிபி வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரிலாம் குடிக்கும் போது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சூடு எல்லாமே போயிட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நல்லா இதில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே உரிக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் உரித்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.